Hi everyone, this is our from Joes IAS Academy. இந்த வீடியோ சீரிஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடிஓ தேர்வுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படின்னு ஒன்று தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா ஃபார்முலா ஷீட் நம்பர் 9 பார்க்க போகிறோம். இதான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி 8 வீடியோஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் வந்து நமக்கு கண்டினியூ ஆகும். ஓகேவா, நம்ம சிவில் எக்ஸாம்ஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இந்த ஃபார்முலாஸ் மட்டும் போதுமானது, தாராளமாக போதுமானது. எல்லா ஃபார்முலாஸும் கம்பைன் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். அதனால் இதை ஒரி பண்ண தேவையில்ல. நீங்கள் தனியாக நோட்டு போட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் எந்த அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது எங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள், 100 ஃபார்முலா ஷீட் எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்காக இதை கம்பல்சரி நான் 100 ஃபார்முலா ஷீட் முடிச்சு தந்துடுறோம்ப்பா. அதனால் ரெகுலராக நீங்கள் நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஈவினிங் 6 o'clock வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து யூடியூப்பில் நம்ம ஜோஸ் சிவில் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நம்ம ஆன்லைன் கோர்ஸ் ஏஇக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கால் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்குமே ஒரு இன்டிமேஷன், நம்ம April 15th ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரும் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க கூட இந்த நம்பர் கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுங்கள். இந்த 9344835851 அப்படிங்கிற கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி கிளாஸஸ் உங்களுக்கு கொண்டு போவாங்க, என்ன டைமிங் இருக்கும், ரிவிஷன் எப்படி இருக்கும், என்னென்னலாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே உங்கள் அட்மின்லேருந்து தருவாங்க. ஓகேவா, வாங்க நீங்கள் ஷீட்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஜோஸ் சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 9 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஃபார்முலா சார்ஜஸ் லா டிஸ்சார்ஜ் ஃபார்முலா. டிஸ்சார்ஜ் எப்படி டினோட் பண்ணுவாங்க, கியூன்னு டினோட் பண்ணுவாங்க. டிஸ்சார்ஜ் எப்படி டினோட் பண்ணுவாங்க, கேபிட்டல் கியூன்னு டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன, KIA. இன்னொரு டைம் கேபிட்டல் Q ஈக்குவல் டு KIA. இதில் கேனா என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி. கேனா என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி. I அப்படிங்கிறது ஹைட்ராலிக் கிரேடியன்ட், ஏங்கிறது ஏரியா. முடிஞ்சா டிஸ்சார்ஜ் கேபிட்டல் Q ஈக்குவல் டு KIA. K அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி, I அப்படிங்கிறது ஹைட்ராலிக் கிரேடியன்ட், ஏங்கிறது ஏரியா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கிளியரா? செகண்ட் ஃபார்முலா சீபேஜ் வெலாசிட்டி. சீபேஜ் வெலாசிட்டி வின்னு டினோட் பண்ணுவாங்க, அல்லது VS அப்படின்னா வெலாசிட்டி சீபேஜ் VSன்னு டினோட் பண்ணலாம். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா KI. ஃபார்முலா என்ன, KI. இதே ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா Q ஈக்குவல் டு VA அப்படின்னு எழுதலாம். இங்கே V தான் என்னது, KIன்னு டினோட் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த ஃபார்முலா இப்படி நம்ம எழுதலாம். வால்யூம் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு ஏரியா அப்படின்னு எழுதலாம். ஓகேவா, இப்போ இது ஃபார்முலா என்ன, KI. இது கேனா என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி. I அப்படிங்கிறது ஹைட்ராலிக் கிரேடியன்ட். முடிஞ்சா அடுத்த தேர்ட் ஃபார்முலா ஹைட்ராலிக் கிரேடியன்ட் I ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, H/L. ஹைட்ராலிக் கிரேடியன்ட் I ஈக்குவல் டு H/L. H அப்படிங்கிறது ஹெட் லாஸ் டிவைட் பை L அப்படிங்கிறது லென்த் ஆஃப் ஸ்பெசிமன். இந்த 3 ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிடலாமா? டிஸ்சார்ஜ் கேபிட்டல் Q ஈக்குவல் டு KIA, சீபேஜ் வெலாசிட்டி V ஈக்குவல் டு KI, அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் I ஈக்குவல் டு H/L. H அப்படிங்கிறது நமக்கு ஹெட் லாஸ், Lங்கிறது லென்த் ஆஃப் ஸ்பெசிமன், அதுக்கடுத்து Kங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி, I அப்படிங்கிறது ஹைட்ராலிக் கிரேடியன்ட், ஏங்கிறது ஏரியா. 3 ஃபார்முலா கிளியரா? ஒன்ஸ் அப்படியே ரஃபாக எழுதி பார்த்துருங்க. அடுத்து ஃபோர்த் ஃபார்முலா பெர்மியபிலிட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன டெஸ்ட் படி அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஹெட் பெர்மியபிலிட்டி டெஸ்ட்டு. கான்ஸ்டன்ட் ஹெட் பெர்மியபிலிட்டி டெஸ்ட் படி இந்த பேசிக் கான்செப்ட் டீட்டெயிலாம் நம்ம கிளாஸ்க்குள்ள போகும்போது பார்ப்போம். ஃபார்முலா சீரிஸ் அப்படின்னா ஃபார்முலாஸ் கூட எக்ஸாக்டாக நம்ம பார்த்துக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட் ஹெட் பெர்மியபிலிட்டி டெஸ்ட் படி பெர்மியபிலிட்டி கேவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா கேபிட்டல் Q L டிவைடட் பை AHT. AHT இன்னொரு டைம் கேபிட்டல் Q L QL ஞாபகம் வச்சுக்கலாமா, QL டிவைடட் பை AHT. இன்னொரு டைம் QL டிவைடட் பை AHT. Qனா குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் டேக்கன் ஆர் டிஸ்சார்ஜ்னு வச்சுக்கலாம். L அப்படிங்கிறது லென்த் ஆஃப் ஸ்பெசிமன், ஏங்கிறது ஏரியா ஆஃப் ஸ்பெசிமன், H அப்படிங்கிறது ஹெட் லாஸு, அதுக்கப்புறம் வந்து Tங்கிறது டைம். இன்னொரு டைம் QL டிவைடட் பை AHT. அதுக்கடுத்து ஃபிஃப்த் ஃபார்முலா இதே இதில் இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்மால் QL டிவைடட் பை H. ஸ்மால் QL டிவைடட் பை H. ஸ்மால் Q அப்படிங்கிறது பெர் யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளோ டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணி தான் ஸ்மால் Q. பெர் யூனிட் ஏரியா கொஸ்டினில் கொடுத்தாங்கன்னா ஸ்மால் Q. ஓகேவா, ஸ்மால் QL டிவைடட் பை H. இன்னொரு டைம் ஸ்மால் QL டிவைடட் பை H. அவ்வளோதான். இதில் வந்து Tயும் ஏவும் வராது, அதில் TAவும் வரும். அவ்வளோதான், நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? 2 ஃபார்முலா இன்னொரு டைம் சொல்லுங்கள். கான்ஸ்டன்ட் ஹெட் பெர்மியபிலிட்டி டெஸ்ட்டில் K ஈக்குவல் டு QL டிவைட் பை AHT. இதில் Qங்கிறது கேபிட்டல் Qங்கிறது டோட்டல் அமௌண்ட் டேக்கன் ஆஃப் வாட்டர், அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்சார்ஜ் சொல்லலாம். அதுக்கடுத்து L அப்படிங்கிறது லென்த் ஆஃப் ஸ்பெசிமன், ஏங்கிறது ஏரியா ஆஃப் ஸ்பெசிமன், Hங்கிறது ஹெட் லாஸு, Tங்கிறது டைம். அதே இதில் வந்து ஸ்மால் Qனா ஸ்மால் QL டிவைட் பை H. இதில் ஏவும் Tயும் வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் Q அப்படிங்கிறது பெர் யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளோ டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது, Lங்கிறது லென்த் ஆஃப் ஸ்பெசிமன், Hங்கிறது ஹெட் லாஸ். முடிஞ்சா இந்த 5 ஃபார்முலா மட்டும் சொல்லலாமா? டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு KIA, சீபேஜ் வெலாசிட்டி V ஈக்குவல் டு KI,
ஹைட்ராலிக் கிரேடியன்ட் I ஈக்குவல் டு H/L. அதாவது கான்ஸ்டன்ட் பெர்மியபிலிட்டி டெஸ்ட்டில் K ஈக்குவல் டு QL டிவைட் பை AHT. இன்னொன்று ஸ்மால் QL டிவைட் பை H. முடிஞ்சா அது அப்படியே எழுதி பார்த்துருங்கப்பா. 6th ஃபாலிங் ஹெட் பெர்மியபிலிட்டி டெஸ்ட். ஃபாலிங் ஹெட் பெர்மியபிலிட்டி டெஸ்ட்டில் ஃபார்முலா என்ன அப்படின்னா K ஃபார்முலா என்ன அப்படின்னா 2.030. இன்னொரு டைம் 2.303. இன்னொரு டைம் 2.303 AL டாட் AT. AL by AT. இன்னொரு டைம் 2.303 AL divided by AT. இது இன்னொரு டைம் சொல்லலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம். பெரிய ஃபார்முலா கொஞ்சமாக படிச்சுக்கலாம். 2.303 AL divided by AT. முடிஞ்சா? அடுத்து log 10 H1 H2. இதில் A அப்படின்னா அந்த ஸ்டாண்ட் பைப்போட ஏரியா. ஸ்டாண்ட் பைப்போட ஏரியா. Lங்கிறது லென்த் ஆஃப் ஸ்பெசிமன், Aங்கிறது ஏரியா ஆஃப் ஸ்பெசிமன், Tங்கிறது டைமு, H1ங்கிறது ஹெட் இனிஷியல் கண்டிஷன் ஃபைனல் கண்டிஷன். H1 அப்படிங்கிறது இனிஷியல், H2 அப்படிங்கிறது ஃபைனல் ஹெட். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்னொரு டைம் ஃபார்முலா மட்டும் சொல்லலாமா? ஃபாலிங் ஹெட் பெர்மியபிலிட்டி டெஸ்ட்டில் K ஃபார்முலா என்ன? 2.303 AL டிவைட் பை ஸ்மால் AL டிவைட் பை AT கேபிட்டல் AT. முடிஞ்சா? ஸ்மால் A அப்படிங்கிறது ஸ்டாண்ட் பைப்போட ஏரியா, கேபிட்டல் A அப்படிங்கிறது ஸ்பெசிமனோட ஏரியா, Lங்கிறது லென்த் ஆஃப் ஸ்பெசிமன், Tங்கிறது டைம். log 10 H1 by H2. H1 அப்படிங்கிறது இனிஷியல் ஹெட், H2 அப்படிங்கிறது ஃபைனல் ஹெட். முடிஞ்சா? அடுத்து சீபேஜ் ப்ரெஷர். சீபேஜ் ப்ரெஷர்னா P, சீபேஜ்னா PS ஈக்குவல் டு H இன்ட்டு காமா W. H இன்ட்டு காமா W. H அப்படிங்கிறது ஹெட் லாஸு, காமா W அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் வாட்டர். சீபேஜ் ப்ரெஷர் ஃபார்முலா என்ன? சீபேஜ் ப்ரெஷர் PS ஈக்குவல் டு H இன்ட்டு காமா W. H அப்படிங்கிற ஹெட் லாஸு, காமா W அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் வாட்டர். அடுத்து 8th ஃபார்முலா சீபேஜ் ஃபோர்ஸு. சீபேஜ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதே தான் H காமா W இன்ட்டு A. ஏங்கிறது ஏரியா ஸ்பெசிமன். ஏங்கிறது ஏரியா ஸ்பெசிமன். இன்னொரு டைம் சீபேஜ் ஃபோர்ஸு. ஃபோர்ஸுங்கிறது F, எஸ்ன்னு டினோட் பண்ணலாம். H காமா W இன்ட்டு A. இன்னொரு டைம் H காமா W இன்ட்டு A. Hங்கிறது ஹெட் லாஸு, காமா W அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் வாட்டர், ஏங்கிறது ஏரியா ஸ்பெசிமன். 9th சீபேஜ் டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு சீபேஜ் டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு KH NF divided by ND. KH, K capital H, NH, NF divided by ND. Kங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி, H அப்படிங்கிறது ஹெட் லாஸு, NF அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல்ஸ் இருக்குது? NT அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவபொட்டன்ஷியல் ஃப்ளோ. NT அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவபொட்டன்ஷியல் ஃப்ளோ. ஓகே, இன்னொரு டைம் சொல்லிடலாமா? சீபேஜ் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது KH NF divided by ND. அதில் Kங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி, H அப்படிங்கிற ஹெட் லாஸு, NF அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல், ND அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவபொட்டன்ஷியல் ஃபோர்ஸ் ஃப்ளோ. ஓகேவா? அது இது லாஸ்ட் ஃபார்முலா இதே தான். சேஃப் ஃபேக்டர் அப்படின்னு கேட்கலாம். சேஃப் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா இந்த தான் NF by NT தான் சேஃப் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இந்த இது NF by NT. NFனா என்ன சொன்னோம்? நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல். NT அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவபொட்டன்ஷியல் ஃப்ளோ. 10 ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிடலாமா? ஃபார்முலா ஸ்டார்டிங்கில் பார்த்தது போக போக கொஞ்சம் மக்கப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரெகுலராக சொல்கிற மாதிரி அகைன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக மைண்டில் நிற்கும். அதை மட்டும் மறக்காது. இதையும் நம்ம தான் படிச்சாகணும், வேறு வழி இல்லை. நான் காம்படி எக்ஸாம் வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல் போர்ஷனே கம்ப்ளீட் எதையுமே ஒமிட் பண்ண முடியாது. அதனால் படிக்கிற ஃபார்முலாஸை 4-5 டைம் சொன்னோம்னா ஈஸியாக நமக்கு ஞாபகம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா டார்ஜிஸா டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு KIA. Kனா கோஎஃபிஷியன்ட், I அப்படிங்கிறது ஹைட்ராலிக் கிரேடியன்ட், Aங்கிறது ஏரியா. அதுக்கப்புறம் வந்து சீபேஜ் வெலாசிட்டி V ஈக்குவல் டு KI. அதுக்கடுத்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் I ஈக்குவல் டு H/L. H அப்படிங்கிறது ஹெட் லாஸு, H/L. L அப்படிங்கிறது லென்த் ஆஃப் ஸ்பெசிமன். முடிஞ்சா? அடுத்து 4-5 வந்து கான்ஸ்டன்ட் பெர்மியபிலிட்டி டெஸ்ட் K QL டிவைட் பை AHT. Qங்கிறது டிஸ்சார்ஜ், Lங்கிறது லென்த் ஆஃப் ஸ்பெசிமன், Aங்கிறது ஏரியா ஸ்பெசிமன், அதுக்கப்புறம் Hங்கிறது ஹெட் லாஸு, அதுக்கப்புறம் வந்து Tங்கிறது டைம். அதே வந்து ஸ்மால் டி வச்சு கொடுத்தாங்கன்னா QL டிவைட் பை H. QL டிவைட் பை H. Qங்கிறது பெர் யூனிட் ஏரியாவுக்கு, Lங்கிறது லென்த் ஆஃப் ஸ்பெசிமன், Hங்கிறது ஹெட் லாஸ். முடிஞ்சா? ஃபாலிங் ஹெட் பெர்மியபிலிட்டி டெஸ்ட் K ஈக்குவல் டு 2.303 ஸ்மால் AL டிவைடட் பை AT log 10 H1 by H2. இதில் ஸ்மால் A அப்படிங்கிறது ஸ்டாண்ட் பைப்போட ஏரியா, L அப்படிங்கிறது லென்த் ஆஃப் ஸ்பெசிமன், Aங்கிறது கேபிட்டல் A அப்படிங்கிறது ஏரியா ஸ்பெசிமன், அதுக்கப்புறம் அதில் T அப்படிங்கிறது டைம். முடிஞ்சா? H1 H2 அப்படிங்கிறது இனிஷியல் ஹெட்டு, அதுக்கடுத்து ஃபைனல் ஹெட்டு. அதுக்கடுத்து சீபேஜ் ப்ரெஷர் PS ஈக்குவல் டு H ரோ W. Hங்கிறது ஹைட், ஹெட் லாஸு, ரோ W அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் வாட்டர்.
அது எது சிபேஜ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் எஃப்எஸ் ஹச் ரோ டபிள்யூ இன்ட்டு ஏ ஏரியா வந்து ஆட் ஆகும். அதுக்கு அடுத்து 9th வந்து சிபேஜ் டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு கே ஹச் என்எஃப் டிவைட் பை என்டி. கேனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி, அப்புறம் ஹச் அப்படிங்கிறது ஹெட் லாஸ், அப்புறம் என்எஃப் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல், என்டி அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பொட்டன்ஷியல் ஃப்ளோ. அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த என்எஃப் என்டி தான் என்ன சொல்லுவாங்க, சேஃப் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். ஸ்டார்டிங்கில் விட இப்போ ஃபஸ்ட் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த ஃபார்முலாஸுமே நம்ம தான் படித்து வாங்கணும். அதனால் தெளிவாக ஒன்ஸ் நோட்டில் எழுதி பார்த்துட்டு அதை ஒன்ஸ் பார்க்காம எழுதி பாருங்கள். இப்போ வரைக்கும் 9 ஷீட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக மொத்தம் 90 ஃபார்முலா நம்ம முடிச்சிட்டோம். இந்த 90 ஃபார்முலாவுமே ஒரு நாளைக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கி ஒரு ஃபார்முலா படித்தாச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி படித்தா ரிவைஸ் பண்ணிட்டு தான் இதை படிக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு மறக்காது. இப்போ 100 டெஸ்ட்டு 100 ஃபார்முலா முடிச்சக்கப்புறம் வீக்கெண்டில் ஒரு டெஸ்ட் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதனால் ரெகுலராக படிச்சுட்டு வாங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்ப்பா. தேங்க்யூ ஸோ மச்.